ஒரு இவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கையோட ஒரு கட்சி வந்து அவருக்கு இந்த வாய்ப்புகளை கொடுத்து அவர் வெளியில போறாரு அப்படிங்கிறது ரியலி அன்பார்ச்சுனேட். அண்ட் கட்சி நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டோம், அது ரிசல்ட் கிடைக்கல அப்படிங்கிற மனநிலை இருக்கு கட்சி. நானே அதை வந்து அவர்கிட்ட கேட்டேன், தம்பி உங்க மேல கட்சி இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்குது, நீங்க இந்த மாதிரி முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு. இல்லைங்கக்கா, இன்னும் கொஞ்சம் நீங்க பொறுமையா இருக்கக்கூடாதா அப்படின்னு. இல்லைங்கக்கா, நான் பொறுமையா இருந்துட்டேன், இதுக்கு மேல இருக்க முடியாது அப்படின்னு. அதே போல திரு அண்ணாமலை அவர்கள் 26ல போட்டி போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்க சொன்ன மாதிரி நிறைய மக்கள் மத்தியில அவருக்கு சீட்டு கிடைக்கல, நீங்க 4 பேர் மட்டும் சீட்டு வாங்கிட்டீங்க, அவருக்கு வந்து ஏன் சீட்டு கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய விவாதமா தான் மக்கள் முன்னால இருக்கு. ஆனா கொங்கு மண்டலத்துல அவர் எங்க வேணா நிக்கலாம். நீங்களே ஒரு தடவை சொல்லியிருந்தீங்க, திரு அண்ணாமலை மாதிரி ஒரு பாப்புலர் லீடர் எந்த தொகுதியில் வேணாலும் நிக்கலாம், தமிழ்நாடு முழுக்க நிக்கலாம். ஆனா கூட கொங்கு மண்டலத்துல எந்த தொகுதியில் வேணாலும் அவர் நிக்கட்டும் அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்ச தொகுதிகள்ல எல்லாமே நம்ம டிஸ்கஷனுக்கு வருது. மொடக்குறிச்சி வருது, திருப்பூர் சவுத் வருது, கோவை வடக்கு வருது. சோ மொடக்குறிச்சியும் திருப்பூர் சவுத்தும் முழுக்க நீங்க வந்து அந்த தொகுதி வேணும்னா நீங்க எடுத்துக்கலாம். வடக்கு அப்கோர்ஸ் நான் ஒரு 7-8 மாசமா அங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதனால தம்பி நீங்க திருப்பூர் இல்ல மொடக்குறிச்சி எடுத்துக்கலாமே அப்படின்னு சொன்ன போது முடியாது, நான் அங்க போக முடியாது, எனக்கு கோயம்புத்தூர் தொகுதியை மாத்திரக்கு விருப்பம் இல்லைன்னாரு. ஸோ நான் நிறைய பேத்துக்கிட்ட இதை சொல்லலை, ஆனால் எலெக்ஷன் அப்போ ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தேன். இந்த கேண்டிடேட் முடிவாகிற கூட்டம் நடக்குது, திரு பியூஷ் கோயல் அவர்கள் இருக்காரு, தம்பி கூட பாண்டிச்சேரியிலேருந்து அதுக்கு தான் வராரு. ஸோ அந்த கூட்டம் முடிவாகும் போது ஒவ்வொரு தொகுதிகளுக்கு வரும்போது திருப்பூர் மொடக்குறிச்சியும் அவர் முன்னாடியே பியூஷ் கோயல்ஜி கேட்டிருக்காரு, அவர் வேண்டாம்னு சொல்லிட்டாரு. மற்ற கேண்டிடேட் யாருன்னு முடிவு பண்றாங்க. அதை முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ரூம்ல நானும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் திரு அண்ணாமலை உட்காந்து பேசும்போது நான் சொல்றேன், தம்பி கோவை வடக்கு நீங்க எடுத்துக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஏற்கனவே நான் ஒரு தேசிய தலைவர் தான், நான் டெல்லியில வேற ஏதாவது பார்ட்டி ஒர்க்கு எனக்கு அசைன்மெண்ட் கொடுத்தா நான் எடுத்துக்கிறேன், நீங்க கோவை வடக்குல நில்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷனையும் நாங்க அவருக்கு கொடுக்குறோம். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, திரு அண்ணாமலை அவர்களுக்கு சீட்டே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, பிஜேபி தான் சீட்டு கொடுக்கலன்னு நினைக்கிறாங்க. அது தவறு. ஓகே, இதில் நிறைய யூகங்கள், சோஷியல் மீடியா கமெண்டேட்டர்ஸ் அவங்க எழுதுறாங்க, இவங்க எழுதுறாங்கன்னா, நான் கட்சிக்கு வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி எழுத்துப்பூர்வமாக இந்த தேர்தல் நான் போட்டியிட விரும்பவில்லை என்று கொடுத்திருந்தேன். மாநிலத்தினுடைய கோர் கமிட்டியில கூட நான் என்னுடைய கருத்தை சொல்லியிருந்தேன், நான் அந்த தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை அப்படின்னு. அதே போல நம்முடைய கோர் கமிட்டியிலிருந்து மேலே போன பட்டியலில் கூட என் பெயர் கிடையாது. அதையும் நான் பியூஷ் கோயல்ஜி அவர்களுக்கும் ஒரு வாரத்துக்கு முன்பே கிட்டத்தட்ட இந்த மாதிரி நான் தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை என்கின்ற கருத்து தெரிவித்திருந்தேன். அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் திரு சந்தோஷ் ஜி அவர்களுக்கும் தலைவர் திரு நிதின் நபீன் அவர்களுக்கும் என்னுடைய கருத்தை நான் சொல்லியிருந்தேன். அதனால் கட்சி என்னுடைய கருத்துக்கு மதிப்பளித்து என்னை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தி இருப்பது எனக்கு மகிழ்ச்சி தான். காரணம், இந்த தேர்தலை பொறுத்தவரை எல்லோருக்கும் பணி செய்கின்றேன். தமிழ்நாடு முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்கள் 27 பேர் இருக்காங்க. அதனால நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, ஏஎம்எம்கே, எல்லா கூட்டணி கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லோருக்கும் நான் பிரச்சாரம் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஏன்னா நேற்று கண்ணூர் கேரளாவில் இருந்தங்கன்னா இன்னைக்கு சென்னையில் இருக்கேன், சாயந்தரம் புதுச்சேரி பிரச்சாரத்தில் இருக்கேன், நாளைக்கு கேரளா மூணாறில் இருக்கேன், நாளானைக்கு திரும்ப இங்கே இருக்கேன். ஸோ எனக்கும் 21ஆம் தேதி முடியும் வரை ஒரு ஊர் நானும் சென்று கொண்டிருக்கின்றேன். கட்சியினுடைய வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வது என்னுடைய கடமையாக நான் பார்க்குறேன். அதே நேரத்தில் எப்பொழுதும் நான் ஒரு கேண்டிடேட்டு, இந்த தொகுதி எப்பொழுதும் எந்த லிஸ்ட்டில் எந்த ரேஸ்லையும் நான் இல்லை. ஏன்னா பேப்பரில் நீங்கள் நிறைய எழுதுறதுனால நான் கிளாரிஃபை பண்ணுறேன். எந்த தொகுதியும் நான் கேட்கல, எந்த தொகுதிக்கும் போட்டி போடல. அப்படி அண்ணாமலை இந்த எலெக்ஷனில் நிற்கணும் அப்படின்னா எந்த தொகுதியில் வேணாலும் நிற்கலாங்கண்ணா. நம்ம வந்து ஒரு தொகுதியில் போய் என்னை சுருக்க நான் பார்க்கல, எல்லா தொகுதிக்குமே வேட்பாளர் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு கோயம்புத்தூரை பொறுத்தவரை ஒரு சிட்டிங் எம்எல்ஏ எங்கள் வேட்பாளராக இருக்கிறாங்க, அவங்க போட்டியிடுவது தான் முறை. அதே போல் மொடக்குறிச்சி போன்ற இடத்துல நிறைய பேர் வேலை பார்த்துருக்குறாங்க. அதே போல் சவுத் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நாகர்கோவிலில் எம்ஆர் காந்தியா திரும்ப போட்டிடுறாங்க. எல்லா இடத்திலும் கூட கட்சிக்கு பணி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு. அதனால் நான் எனி டே, இந்த கடந்த ஒரு மாதம் 45 நாள் எந்த ரேஸில் எந்த தொகுதியில் எதையும் நான் யார்ட்டையும் கேட்கல, அது கேட்கவும் மாட்டேன், அது என்னுடைய பழக்கமும் கிடையாது. என்னுடைய வேலை ஏப்ரல் 21ஆம் தேதி சாயந்தரம் அந்த பிரச்சார டேட் முடியும் வரை பிரச்சாரம் செய்வது என்னுடைய வேலை. அதன் பிறகு மற்றதெல்லாம் நான் பேசுறேன். அண்ணாமலை இந்த ரேஸ்ல இல்லாத ஒரு சூழல்ல இருந்தாலும் அண்ணாமலை வந்து பாஜகவுடைய ஒரு முகமா பார்க்கக்கூடிய அவருடைய ஆதரவாளர்கள் அவர் நிக்கணும், நிக்காத ஒரு ஏமாற்றம் அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க. இல்ல, அது எல்லோருமே தெரியுங்கண்ணா, எல்லா தொண்டர்களுக்குமே தெரியும். ஒரே நேரத்தில் நம்ம எல்லா சண்டையும் ஒரே நேரத்தில் இழுத்து போட முடியாதுங்கண்ணா. ஒரு தேர்தலுக்கு ஒரு சண்டை தான் போட முடியும். இந்த தேர்தலுக்கு என்னுடைய சண்டை என்பது தமிழ்நாடு முழுவதுமே பிரச்சாரம் மூலமாகத்தான். ஏன்னா 2024 பாராளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிட்ட பொழுது எனக்கு ஒரு சிறு வருத்தம் இருந்தது. நம்மை நம்பி நிறைய வேட்பாளர்களை நம்ம போட்டி போட வச்சோம். உதாரணத்துக்கு அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்னைக்கு அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்துக்கு வந்த பொழுது நான் அண்ணங்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணேன், அண்ணா நீங்க இந்த எலெக்ஷன்ல நிக்கணும் அப்படின்னு. அவரும் அதை ஏற்றுக்கொண்டு சுயேட்சை நின்றாங்க. அவருக்கே நம்ம கேம்பெயினிங் அப்படிங்கிறது 1/2 மணி நேரம் தான் போக முடியுது. அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் அன்னைக்கு போட்டியாளராக இருந்தாங்க, ஒரு பெரிய தலைவர், அவங்களுக்கும் நம்ம 1 மணி நேரம் தான் போனோம்.
அன்னைக்கு ஒரு பெரிய மனக்குறை எனக்கு இருந்துச்சு. எத்தனையோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு என்னால் பிரச்சாரம் செய்ய முடியவில்லை. தாமரை 23 இடத்துல இருந்தாங்க. நிறைய பேர்த்த நாம ரெக்வஸ்ட் பண்ணி நிக்க வச்சோம். சோ அந்த மனக்குறை இந்த தேர்தல்ல 2026 சட்டமன்ற தேர்தல்ல தீர்க்க முடியும் என்கின்ற நம்பிக்கை. காலம் இருக்கிறது, காட்சிகள் மாறத்தான் போகுது, நிறைய தேர்தல் வரத்தான் போகுது. அன்னைக்கு நம்ம போட்டி போட்டுக்கலாம். அதனால் நம்மோடு அன்போடு இருக்கக்கூடிய மக்கள் எப்பொழுதும் அன்போடு தான் இருப்பாங்க. ஆனா இந்த தேர்தல் நம்ம சண்டை என்பது தமிழ்நாடு முழுவதும் போகணும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தவறுகள் எடுத்து சொல்லணும். அதற்கு வலிமையா நம்ம பேசணும். அது இன்னைக்கு என்னுடைய பொறுப்பாக பார்க்கின்றேன். நான் எதுக்கு சொல்றேன்னா கிளாரிபிகேஷனுக்காக சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் பேக்ரவுண்ட் விஷயம் இல்லாம இப்படி அப்படின்னு தமிழ்நாடு கோர் கமிட்டியிலிருந்தே ஒரு பேர் மேல போகல அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை எப்படி அவங்க சீட் கொடுப்பாங்க? அதே போல நீங்க கட்சிக்கு மிக தெளிவாக நான் போட்டியிட விரும்பவில்லை, எனக்கு வேற எந்த பொறுப்பு கொடுத்தாலும் செய்யறேன்னு நம்ம சொல்லியிருக்கோம். கட்சி பிரச்சாரம் செய்யும் சொல்லும் பொழுது கட்சியின் மீது நான் எப்படி தவற சொல்ல முடியும்? நேற்று பியூஷ் கோயல்ஜி அவர்கள் ஏர்போர்ட்ல உங்களை சந்திச்சதாக கூட பார்க்கிறேன். சோ நம்ம கோரிக்கையை ஏத்துக்கிட்டு கட்சி செவிசாய்த்து அந்த மரியாதை கொடுத்ததற்காக நான் நன்றி அந்த நேரத்தில் தெரிவிச்சு கடமைப்பட்டிருக்கிறேன்.